மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வந்தது. தற்போது பிரச்சாரங்கள் ஓய்ந்த நிலையில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பரபரப்பான சூழலில் இந்தியாவை எதிர்நோக்கும் மராட்டிய மாநில தேர்தல் குறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்தியாவிலேயே பணக்கார மாநிலம் அப்படின்னா அது மகாராஷ்டிரா தான். இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரமான மும்பை தான் மகாராஷ்டிராவிற்கும் தலைநகரம். மும்பை நகரம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். கடந்த ஒரு வாரமாக மும்பை நகரத்துடைய நிலை இது கிடையாது. ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எல்லா தெருவுகள்லையும் அரசியல் கட்சிகள், ஏன்னா இங்கே 5 முனை போட்டி தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. அரசியல் கட்சிகள் கூட்டம் போட்டு பேசினாங்க, பெரிய கிரவுண்டில் கூட்டம் வச்சாங்க, தெருவாக போய் வாக்கு கேட்டாங்க. ஏற்கனவே மும்பை நகரம்னா நெருக்கடிக்கு பெயர் போன ஊர். டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. மக்கள் அல்லாடிட்டாங்க கடந்த ஒரு வாரத்தில். பட் மும்பை நகரமே இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே கூட்டணி எல்லாம் உடைந்தது. 5 முனை போட்டி ஏற்கனவே 25 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. யார் அப்படின்னா சிவசேனா, பாஜக. 15 வருஷமாக காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த கூட்டணியும் உடைஞ்சு போச்சு. 5 முனை போட்டி. இப்பொழுது மகாராஷ்டிரா அப்படின்னா காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் இருந்தே. அதாவது 95லேருந்து 99 வரைக்கும் தான் சிவசேனா ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தான் பாம்பே பேரை மும்பை அப்படின்னு சொல்லிட்டே மாற்றினாங்க. 99லேருந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் மகாராஷ்டிராவில். ஆனால் இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மொத்தம் 288 தொகுதிகள் இருக்குது. 145 தொகுதிகள் யார் வென்றெடுக்கிறார்களோ அவர்களே ஆட்சி செய்ய முடியும். அந்த கட்சியை சேர்ந்தவர்களே முதலமைச்சராக முடியும். ஆனால் இப்பொழுது எந்த கட்சி பெரும்பான்மை வாங்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மக்கள் முன்னாடி எழுந்திருக்கு. ஆளும் கட்சியான காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 மாநிலம் இந்தியாவிலேயே, அதனால ஆளும் கட்சியான எங்களுக்கே ஓட்டு போடுங்க, நாங்க தான் மகாராஷ்டிராவை வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பலிக்க போகிறதா? அல்லது மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க, குஜராத் மாதிரி மகாராஷ்டிரா வாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பலிக்க போகிறதா? அல்லது மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு என்று முழங்கி கொண்டிருக்கும் சிவசேனா அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு மக்கள் வந்து பதிலளிக்க போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இம்மாதம் 19ஆம் தேதி தெரிய வரும். அப்பொழுதுதான் வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு நாளை மறுநாள். இங்கே பிரச்சாரங்கள் ஓய்ந்தது. இப்பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கிறது மும்பை நகரமும் மகாராஷ்டிராவும். நமக்கு தேர்தலின் முடிவுகள் 19ஆம் தேதி தெரிய வரும். மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.